இந்த லீவில் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். எப்போவுமே சீக்கிரமாக தானே எழுந்துக்குவோம். இன்றைக்கி ஒரு நாளாவது 10:30 மணி வரைக்கும் தூங்கலாம்னு நினச்சா அதுதான் கிடையாது. என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே ஒரு 3 பயலுங்க இருக்காங்க. ஒன்று வேற எவன் வீட்டையே தட்டுறதுக்கு நம்ம வீட்டை தட்டிட்டு கூலாக அச்சோ சாரி தெரியாமல் மாற்றி தட்டிட்டேன் அப்படின்றது. செகண்ட் கேரக்டர் ஆன்லைன் ஷாப்பிங் டெலிவரி பர்சன். மூணாவது வேற யாரும் இல்லை, நான் தான். அப்போ தான் எனக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும், யாரோ என் கதவை தட்டுற மாதிரி இருக்கும். எழுந்து போய் பார்ப்பேன், ஒரு பயன் இருக்க மாட்டாங்க. இதுவே பக்கத்து வீட்டில் இந்த பொருளை விற்றுட்டு வந்தால் நான் கொஞ்சம் கூடுங்கக்கான்னு சொல்லியிருப்பேன். பாவம் ரொம்ப நேரம் கத்திட்டு இருப்பாங்க போல். கொஞ்சம் கூட என் காதே கேட்காது. சும்மா நல்ல கனவுல சொர்க்கலோகத்தில் இருப்போம் போல். நம்ம ஆர்டர் பண்ணுற பொருள் ரிசீவ் பண்ணுற டேஸில் எப்படி தான் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு வேளை மெசேஜ் வந்ததை பார்த்துட்டு லீவ் போட்டுருவாங்களோ என்னமோ. அதுவும் அவங்க வீட்டில் இருக்க டைமில் தான் நம்ம போட்ட மொத்த ஆர்டர் 1 by 1 வரும். நான் போட்டது எல்லாம் ஒரு 100 ரூபா 150 ரூபா பொருளாக தான் இருக்கும். இதுக்கே ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ஸ் புக்கை எடுத்து லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஆர்டர் பண்ணுற ஐட்டம் செட்லாம் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் எகிறோம். அப்போல்லாம் அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கு எங்கே போகும்னு தெரியாது. என்னென்னு கேட்டால் 32 பள்ளியும் காட்டி ஈன்னு காட்டி ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு கூலாக சொல்லிட்டு போயிடுவார்.